தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் மதிய நேர செய்திகள். செய்தியாசிரியர் MD லூசியஸ். முதலில் தலைப்புச் செய்திகள். பின்னணியில் கரந்தனிய சுத்தா லொகுபெட்டி அகுரேகுட துப்பாக்கிச்சூடு தொடர்பில் திடுக்கிடும் தகவல்கள். கசப்ப தேரர் அப்பட்டமாக பொய் சொல்கிறார். பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல. தீவிர பாதுகாப்பு வலயத்திற்குள் பாக் இந்தியா மோதல். குவிக்கப்பட்டுள்ள படையினர். ரசிகர்களிடம் முக்கிய வேண்டுகோள். நாட்டின் பல பகுதிகளில் இன்று பலத்த மழைக்கு வாய்ப்பு. எப்ஸ்டீனுடனான தொடர்பாடல் சர்ச்சை. திடீரென பதவி விலகிய துபாயின் முக்கிய தொழிலதிபர். பிரபல முதலீட்டு வங்கி நிறுவனத்தின் தலைமை சட்டத்தரணியும் பதவி விலகல். உள்நாட்டு செய்திகள். தலங்கம அகுரேகுட பகுதியில் அமைந்துள்ள பல்பொருள் அங்காடியொன்றில் முன்னாள் சட்டத்தரணி ஒருவரும் அவரது மனைவியும் நேற்று பிற்பகல் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளனர். குறித்த சட்டத்தரணி கரந்தனிய சுத்தா என்ற குற்றவாளியின் நீதிமன்ற வழக்குகளில் முன்னிலையானவர் என போலீசார் தெரிவித்தனர். அத்துடன் தனது கட்சிக்காரரின் தகவல்களை லொகுபெட்டி என்ற குற்றவாளி தலைமையிலான குழுவிற்கு வழங்கிய காரணத்தினால் கரந்தனிய சுத்தாவினால் இந்த துப்பாக்கிச்சூடு வழிநடத்தப்பட்டிருக்கலாம் என பாதுகாப்பு பிரிவினர் சந்தேகிக்கின்றனர். அகுரேகுட பகுதியில் உள்ள பல்பொருள் அங்காடிக்கு முன்னால் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஜீப் வண்டியில் இந்த தம்பதியினரை இலக்கு வைத்து நேற்று மாலை 5 மணியளவில் இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது. கார் ஒன்றில் வந்த குழுவினர் T56 ரக துப்பாக்கியை பயன்படுத்தி சுமார் 10 தடவைகள் சுட்டுவிட்டு தப்பியோடியுள்ளதாக போலீசார் கூறுகின்றனர். இதில் வாகனத்தில் இருந்த தம்பதியினர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளனர். இவ்வாறு கொல்லப்பட்டவர்கள் பிட்டிகல பகுதியைச் சேர்ந்த மல்லவாராட்சி எனும் சட்டத்தரணியும் அவரது மனைவியும் ஆவார். இச்சம்பவம் குறித்து விசாரணைகளை மேற்கொள்வதற்காக குற்றப்புலனாய்வு திணைக்களம் மற்றும் விசேட அதிரடிப்படை அதிகாரிகள் உள்ளடங்கலாக 10 போலீஸ் குழுக்கள் ஈடுபட்டுள்ளன. இந்த துப்பாக்கிச்சூட்டுடன் இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதிக்குள் இடம்பெற்ற 7 துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களில் 7 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 4 காயமடைந்துள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர். இந்த துயரகரமான சம்பவத்தை இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் வன்மையாக கண்டிப்பதாக அறிக்கை ஒன்றின் மூலம் தெரிவித்துள்ளது. இவ்வாறான தாக்குதல்கள் சட்டத்தின் ஆட்சிக்கு விடுக்கப்பட்டுள்ள பாரிய அச்சுறுத்தல் என அச்சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. இச்சம்பவம் குறித்து ஆழமான மற்றும் துரிதமான விசாரணைகளை முன்னெடுத்து குற்றவாளிகளை கைது செய்து சட்டத்தின் முன் நிறுத்துமாறு போலீசாரிடம் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. எதிர்காலத்தில் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறுவதை தடுப்பதற்கு சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் அதிகாரிகள் உறுதியான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் சட்டத்தரணிகள் சங்கம் மேலும் வலியுறுத்தியுள்ளது. திருகோணமலை புத்தர் சிலை விவகாரத்துடன் கைது செய்யப்பட்ட கசப்ப தேரருடன் நான் ஒருபோதும் பேசியதில்லை. பொய்யான விடயங்களையே சமூகமயப்படுத்துகின்றார். இவரது உள்நோக்கம் ஒருபோதும் வெற்றி பெறாது என பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகாரங்கள் பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல தெரிவித்தார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கையில் இதனை தெரிவித்த அவர், මේක අමූලික බොරුවක් බව ගෞරවනීය ස්වාමීන් වහන්සේ කස්සප හාමුදුරුවෝ හොඳටම දන්නවා. උන්වහන්සේගේ හෘද සාක්ෂිය ඇතුලේ ඒ වගේම මගේ හෘද සාක්ෂියක් දන්නවා. මං කවදාකවත් උන්වහන්සේ හම්බෙලත් නැහැ. උන්වහන්සේ මුණ ගැහිලත් නැහැ. සම්බන්ධීකාරකෙක් මගෙන් කතා කරලත් නැති වගේ. ඒක නිසා මෙය සම්පූර්ණයෙන් අමූලික අසත්‍යයක් බව මම මේ අවස්ථාවේ ප්‍රකාශ කරනවා. මම දන්නේ උන්වහන්සේ මෙවැනි அசத்து பிரகாஷ கல்ல பலாபுரத்து மனோது கேனீங்க. திருகோணமலை புத்தர் சிலை விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட கசப்ப தேரரை நான் கடித தலைப்புடன் ஜனாதிபதி செயலகத்துக்கு வருகை தருமாறு குறிப்பிட்டதாக அவர் குறிப்பிடுகின்றார். இது முற்றிலும் தவறானது. கசப்ப தேரரை நான் சந்தித்ததும் இல்லை. அவருடன் தொலைபேசியில் பேசியதும் இல்லை. இவர் ஏன் இவ்வாறு பொய்களை சொல்லித் திரிகிறார் என்று தெரியவில்லை. பொய்களை குறிப்பிட்டு தவறான விடயங்களே சமூகமயப்படுத்த முயல்கின்றார். இவரது உள்நோக்கம் ஒருபோதும் வெற்றி பெறாது. சட்டவிரோதமான செயற்பாடுகளுக்கு எதிராக சட்டத்தின் ஊடாக நடவடிக்கை எடுக்கப்படும் போது இதுவரை காலமும் அந்த சட்டவிரோத செயற்பாடுகளில் ஈடுபட்டவர்கள் போராட்டங்களில் ஈடுபடுகின்றார்கள். எதிர்க்கட்சி தலைவர் தவறென்று தெரிந்தும் சட்டவிரோதமான செயற்பாடுகளுக்கு துணை செல்கின்றார். அவரது அரசியல் கொள்கை எவ்வாறானது என்பது கேள்விக்குள்ளாக்கப்பட்டுள்ளது என்றார். பலத்த எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் 2020 உலகக்கிண்ண கிரிக்கெட் சுற்றுத் தொடரில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான போட்டி நாளை கொழும்பில் நடைபெற உள்ளது.
இதனை முன்னிட்டு விசேட பாதுகாப்பு திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று நடைபெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் இதனை தெரிவித்த அவர், இந்த போட்டியில் பங்கேற்பதில்லை என பாகிஸ்தான் அரசு முன்னர் தீர்மானம் எடுத்திருந்தது. எனினும் இலங்கை அரசின் தலையீட்டினால் தீர்மானத்தை மாற்றிக்கொண்டு போட்டியில் விளையாட இணங்கியமைக்கு அனுர அரசாங்கம் பாராட்டுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். பிராந்திய நாடுகளுக்கிடையிலான ஒத்துழைப்பை மேம்படுத்துவதில் கிரிக்கெட் விளையாட்டை ஒரு பாலமாக பயன்படுத்த முடியும். நாடுகளுக்கிடையிலான நட்புறவை வளர்ப்பதற்கு இலங்கை அரசாங்கம் எப்போதும் தயாராக இருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். பிராந்தியத்தில் நிலவும் பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியில் இந்த இந்தியா பாகிஸ்தான் போட்டி நடைபெறாத சூழல் காணப்பட்டது. இதற்காக இலங்கை அரசாங்கம் கடந்த சில நாட்களாக பல்வேறு மட்டங்களில் தலையீடுகளை மேற்கொண்டது. அதன் இறுதி முடிவாக தற்போது இப்போட்டியை நடத்தும் வாய்ப்பு கிடைத்துள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பாகிஸ்தான் பிரதமருடன் தொலைபேசியூடாக மேற்கொண்ட விசேட கலந்துரையாடலை தொடர்ந்து பாகிஸ்தான் அரசு உத்தியோகபூர்வமாக தனது பங்கேற்பை உறுதிப்படுத்தியுள்ளது. போட்டி நடைபெறும் தினத்தில் ரசிகர்களின் வருகையினை கருத்தில் கொண்டு விசேட போக்குவரத்து திட்டம் போலீசாரால் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இதே நேரம் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான போட்டியை காண மைதானத்திற்கு வருகை தருபவர்கள் குறிப்பிட்ட நேரத்திற்கு முன் விரைவாக மைதானத்திற்கு வருகை தருமாறு போலீஸ் ஊடக பேச்சாளர் உட்லர் கேட்டுக் கொண்டுள்ளார். குறைந்தது சுமார் 4 மணித்தியாலங்களுக்கு முன்பாக மைதானத்திற்கு வருகை தருவது சிறந்தது என்றும் போட்டியை பார்வையிடுவதற்கான நுழைவு பிற்பகல் 3 மணியில் இருந்து ஆரம்பமாகும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இதே நேரம் இந்தியா பாகிஸ்தான் போட்டி காரணமாக கொழும்பில் உள்ள முன்னணி ஹோட்டல்களில் அறைகளின் விலைகள் வழக்கமான விலையை விட 2 மடங்கு அதிகமாக உயர்ந்துள்ளதாக கூறப்படுகிறது. மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் அம்பாறை, மட்டக்களப்பு மற்றும் அம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களிலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் சுமார் 50 மில்லிமீட்டர் அளவிலான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் என அத்திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை முன்னறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும். நாட்டின் ஏனைய பகுதிகளில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் ஆங்காங்கே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை ஆகிய மாவட்டங்களிலும் சில இடங்களில் சுமார் 75 மில்லிமீட்டர் அளவிலான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும். மேல் சப்ரகமுவ மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை ஆகிய மாவட்டங்களிலும் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படலாம். இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அவ்விடங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடுவதுடன் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. துபாயில் உள்ள உலகளாவிய துறைமுக சேவை நிறுவனம் ஒன்றின் தலைவர் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரியாக இருந்த சுல்தான் அகமது பின் சுலேயம் பதவி விலகியுள்ளார். அமெரிக்காவில் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்ட பாலியல் குற்றவாளி ஜெஃப்ரி எஸ்டீபனுடனான தொடர்புகள் குறித்து வெளிவந்த ஆவணங்களுக்கு பிறகு தொடர்ந்து அழுத்தங்களால் அவர் இந்த திடீர் தீர்மானத்தை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. புதிதாக வெளியிடப்பட்ட கோப்புகளின் பிரகாரம் எமிரேட் தொழிலதிபரான சுலேயம் எப்ஸ்டீனுடன் 10 ஆண்டுகளுக்கு மேலாக நூற்றுக்கணக்கான மின்னஞ்சல்கள் பரிமாற்றிக் கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த நிறுவனம் அவரது பதவி விலகல் உடனடியாக நடைமுறைக்கு வருகிறது என இன்று அறிவித்துள்ளது. புதிய தலைவராக எசாம் காசிம் மற்றும் புதிய தலைமை நிர்வாக அதிகாரியாக யுவராஜ் நாராயணன் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். நிறுவனத்தின் இணையதளத்திலிருந்து சுலேயமின் புகைப்படம் நீக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 6 கண்டங்களில் துறைமுக முனையங்களை இயக்கி உலக வர்த்தக கட்டமைப்பில் முக்கிய பங்காற்றி வரும் இந்த நிறுவனம் அண்மைய நாட்களில் அத்துடன் இணைந்து செயற்படும் பல நிறுவனங்களின் அழுத்தத்தை எதிர்கொண்டது. பிரித்தானியாவின் அபிவிருத்தி நிதி முகாமை மற்றும் கனடாவின் 2வது பெரிய ஓய்வூதிய நிறுவனம் தொடர்புடைய நிறுவனத்தில் புதிய முதலீடுகளை தற்காலிகமாக நிறுத்துவதாக அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதே நேரம் பிரபல முதலீட்டு வங்கியான கோல்ட்மேன் சாக்ஸ் நிறுவனத்தின் உயர்மட்ட சட்டத்தரணியான கேத்தி ரூம்லர் பாலியல் குற்றவாளியான மறைந்த தொழிலதிபர் ஜெஃப்ரி எப்ஸ்டீனுடனான தொடர்புகள் வெளிச்சத்துக்கு வந்ததை அடுத்து தனது பதவியிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார்.
அமெரிக்க நீதித்துறை சமீபத்தில் வெளியிட்ட விசாரணை கோப்புகளில் ரூம்லர் எப்ஸ்டீனிடமிருந்து பரிசுகளை பெற்றதும் அவருக்கு நற்பெயர் மேலாண்மை குறித்து ஆலோசனைகளை வழங்கியதும் தெரிய வந்துள்ளது. மேலும் எப்ஸ்டீனை அவர் தனது சொந்த சகோதரர் போல கருதுவதாக குறிப்பிட்டிருந்ததும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. 2019 சிறையில் உயிரிழந்த எப்ஸ்டீனுடனான இந்த நெருக்கம் வங்கியின் பெயருக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதால் ரூம்லர் வரும் ஜூன் மாதத்திலிருந்து தனது பதவியிலிருந்து விலக தீர்மானித்துள்ளார். இந்த விவகாரம் சர்வதேச அளவில் பல முக்கிய தலைவர்களையும் நெருக்கடியில் ஆழ்த்தியுள்ளது. பிரித்தானியாவில் முன்னாள் தூதுவர் பீட்டர் மண்டல்சன் மற்றும் எப்ஸ்டீன் இடையேயான தொடர்புகள் குறித்து போலீஸ் விசாரணை தொடங்கியுள்ள நிலையில் சர்ச்சைகளை குறைக்கும் முயற்சியாக அந்நாட்டு அமைச்சரவை செயலாளர் கிரீஸ் வால்மார் தனது பதவி விலகலை அறிவித்துள்ளார். அதேபோல் நோர்வேயிலும் முன்னாள் பிரதமர் தோர்ப் ஜோன் ஜாக்லாண்ட் எப்ஸ்டீனுடன் கொண்டிருந்த தொடர்புகள் தொடர்பாக அந்நாட்டு போலீஸ் அவரது சொத்துக்களில் அதிரடி சோதனை நடத்தியுள்ளது. செல்வாக்கு மிக்க பல முக்கிய பிரமுகர்கள் எப்ஸ்டீன் வழக்கில் தொடர்ந்து சட்ட சிக்கலையும் பதவி இழப்புகளையும் சந்தித்து வருவது உலக அரங்கில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.